ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா vs USA மேட்ச் இன்றைக்கி நடக்குது 8 மணிக்கு. அதோட ஒரு ப்ரிவியூ வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அது எப்படி போகுது என்ன பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ரெண்டு டீமும் எப்படி இந்த மேட்ச்க்குள்ளே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு டீமும் ஒரு பயங்கர பாசிட்டிவ் நோட்டில் தான் வருவாங்க. ஏன்னா பாகிஸ்தான் வந்து யூஎஸ்ஏ மாதிரி யூஎஸ்ஏ வந்து பாகிஸ்தான் மாதிரி ஒரு பவுலிங் அட்டாக்கை அவங்க எதிர்த்து அவங்க ஒரு சூப்பர் ஓவர் தான் கொண்டு போனாங்க. பட் இருந்தாலும் சூப்பர் ஓவருக்கு முன்னாடியே அவங்க முடிச்சிருக்க வேண்டியது தான். கொஞ்சம் சூப்பர் ஒரு வழியாக ட்ராக் பண்ணி போய் வின் பண்ணிட்டாங்க. அதுவும் அவங்களுக்கு ஒரு பெரிய மாரல் பூஸ்ட் தான். ஒரு 160 டார்கெட்டை மேபி இந்தியா ஆடிருந்தால் கூட மேபி சில சமயம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. பட் யூஎஸ்ஏ ரொம்ப சூப்பராக கொண்டு போனாங்க. அந்த மொனக் பட்டேல், ஆரன் ஜோன்ஸு, கவுஸ் எல்லாருமே சூப்பராக ஆடுறாங்க. ஸோ அவங்களாம் நல்லா கொண்டு போனாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாரல் பூஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அவங்க ஒரு பயங்கர ஒரு பம்ப்டப் தான் வருவாங்க. ஏன்னா நம்ம இஃப் வி கேன் இந்தியா பாகிஸ்தான் நம்ம இந்தியாவையும் தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மைண்ட் செட்டில் தான் வருவாங்க. பட் என்ன நடக்கும்னு பொறுத்து தான் பார்க்கணும். சேம் இந்த சைடு இந்தியாவை பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் ஒரு 119 120 மாதிரி ஒரு டார்கெட்டை வந்து டிஃபெண்ட் பண்ணுறது வந்து அவங்களுக்கும் ஒரு பெரிய ஹையை கொடுக்கும். பவுலர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். ஆல்ரெடி பும்ராலாம் வந்து வேர்ல்டில் இப்போ என்னை கேட்டால் வேர்ல்டு பெஸ்ட் பவுலர், டாப் பவுலர் பும்ரா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 3 ஃபார்மேட்லேயும் சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. பும்ராவுக்கு போன மேட்ச்லேயே ஒரு 14 for 3, இந்த ஒரு மேட்ச்சில் ஒரு 5 விக்கெட்ஸ் எடுத்தால் கூட ஆச்சரியப்படலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸில் இருப்பார். ஸோ ரெண்டு டீமும் ஒரு பயங்கர ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் வர்றாங்க. அது எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். ரெண்டு டீம்லேயுமே சேஞ்சஸ் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரை யூஎஸ்ஏ சைடில் எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. யூஎஸ்ஏ என்னன்னா அந்த ஒரு செட்டில்டு இல்லாமல் வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஸோ யூஎஸ்ஏல வந்து ஒரு சேஞ்ச் இருக்காது. நம்ம இந்தியா சைடில் பார்த்தீங்கன்னா மேபி சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால், என்ன கேட்டால் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒரு குல்தீப்பை கொண்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னா குல்தீப் ஒரு நல்ல கண்டிப்பாக ஒரு கேப்பபிளான ஒரு பவுலர் தான். சிராஜை விட என்னை கேட்டால் குல்தீப் ஒரு கேப்பபிளான பவுலர் தான். பட் அந்த கண்டிஷன்ஸு அதெல்லாம் பொறுத்து தான் மேபி அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்னென்னு. அப்புறம் இன்னொன்று எல்லாம் போன மேட்ச்லேருந்து ஒரு பயங்கர எல்லாம் போயிட்டு இருக்கு. துபாயை உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் ஸ்கையை உட்கார வைக்கணும்னு சொல்கிறாங்க. டே யாரா நீங்களா? அது மாதிரி ஸ்கை வந்து ஒத்துக்கிறேன். நான் அவர் வந்து ஒரு வேர்ல்ட் கப் ஸ்டேஜில் ஒரு பெரிய டீம்ஸ் கூட பெர்ஃபார்ம் பண்ணது இல்லை. பட் இருந்தாலுமே ஸ்கை கிட்ட இருக்கிற ஒரு கெப்பாசிட்டி, ஒரு மேட்ச் ஒரே ஆளாக மாற்றுற ஒரு கெப்பாசிட்டி வந்து நிறைய இந்தியன் பிளேயர்ஸ்க்கு இல்லை. கோடி, ரோஹித் சர்மா தவிர்த்து எனக்கு தெரிஞ்ச ஸ்கைக்கு தான் இப்போ அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ரிஷப் பண்ட் ஒரு ஆள் இருக்காரு. பட் இருந்தாலும் ஸ்கைக்கு தான் அந்த நம்பர் 1 T20 பேட்டரு. அதுலேயே ஒரு தெரியான ஒரு வேர்ல்ட் கப் மாதிரி ஸ்டேஜஸில் பெர்ஃபார்ம் பண்ணணும். பட் கண்டிப்பாக அவர் பண்ணுவார். அவரை உட்கார வைக்கிறதெல்லாம் வாழ்க்கையில் ரோஹித் சர்மா பண்ணவே மாட்டார் கண்டிப்பாக. இன்னொரு நாள் தூபே வந்து ரொம்ப ஏர்லியாக வந்து எல்லோரும் தூபையை ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். தூபைக்கு ஒரு ஐபிஎல்லில் ஒரு ஃபார்ம் டிப் இருந்தது, ஒத்துக்கிறேன். பட் தூபைக்கு அதே மாதிரி வீக்னஸஸும் இருக்குது. ஒரு ஸ்பின்னர் வந்து ஒரு ஸ்கொயர் கட் ஆகிற மாதிரி போட்டால் அதில் ஒரு வீக்னஸ் இருக்குது. அது மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பாடி லைனில் பவுன்சஸ் போட்டால் அதில் ஒரு வீக்னஸ் இருக்குது, ஒத்துக்கிறேன். பட் ஒரு சில ஏரியாஸில் அவர் ஸ்ட்ராங்கு, அந்த ஏரியாஸை தான் அவங்க கவர் பண்ண பார்ப்பாங்க. அதே மாதிரி ரோஹித் சர்மா வந்து தூபையை தான் வந்து பாண்டியாவுக்கு ஒரு பேக்கப் மாதிரி பார்க்குறாரு அவர். ஏன்னா அவர் ஐபிஎல்லில் கூட பவுலிங் போட்டதில்லை. பட் இந்தியன் கலர்ஸில் வந்து நான் பவுலிங்லாம் கொடுத்தாங்க நிறைய அவருக்கு. ஸோ அவர் வந்து அந்த மாதிரி தான் அவரை பார்க்குறாரு. ஸோ அவர் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ரோஹித் வந்து தூபையை உட்கார வைக்க மாட்டார். தூபே ஒரு மாட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 30 பாலில் ஒரு 65-66 ரன் அடிக்கிற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி உள்ள பிளேயர் தான் தூபே. பட் எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கணும். மேபி ஒரு சடன் சர்ப்ரைஸாக மேபி தூபே உட்கார சாம்சன் யாராவது கொண்டு வருவாங்களா, ஜெய்ஸ்வாலை கொண்டு வருவாங்களான்னு. என்ன கேட்டால் அவங்க ஜெய்ஸ்வாலை கொண்டு வந்திருக்கலாம் தான். அதே மாதிரி இவங்க இந்தியன் ஃபேன்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, ஒரு இப்போ தூபை உட்கார வைக்கணுமாங்க, தூபை உட்காரங்க, தூபை கையை உடச்சி ரிங்கு சிங்கை கொண்டு வாங்க அப்படிமாங்க. ரிங்கு சிங் வந்தால் ரிங்கு சிங்கு கண்டிப்பாக தூபையோட டபுள் மடங்கு நல்ல பேட்டர், நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக. ஆனால் ரிங்கு சிங் வந்தார்னா, ரிங்கு சிங் ஒரு 4 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ரிங்கு சிங்கை உட்கார வைங்க அப்படிமாங்க. அடுத்து இன்னொரு ஆளை வேறு யாரையா கொண்டு வர சொல்லுவாங்க. அடுத்து மறுபடியும் வேறு ஆளை கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு தூபையே பரவாயில்ல அப்படிமாங்க. ஸோ ஃபேன்ஸ்க்காக கண்டிப்பாக ஒரு டீமை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்க முடியாது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலும் அவங்களுக்குமே தெரியும், ரோஹித் சர்மாவுக்கும் தெரியும், ராகுல் டிராவிட்க்கும் தெரியும். ஸோ அதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் மேபி டீம் 11 இருக்கும். மேட்ச் எப்படி போகும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சவரை இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா ஒரு 170-175 அடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக இது வந்து அவ்வளோ ஒரு த்ரெட்னிங் பவுலிங் அட்டாக் கிடையாது யூஎஸ்ஏ பொறுத்தவரை. ஆனால் யூஎஸ்ஏல நல்ல பவுலர் இருக்காங்க. போன தடவை அந்த கெஞ்சிக்கே நல்லா போட்டார், அப்புறம் நேத்ரவல்கர் நல்லா போட்டார். நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்தியாவுக்கு ஒரு த்ரெட்னிங்கான பவுலிங் லைனப்பு கிடையாது அவங்க. ஏன்னா லாஸ்ட் டைமே பாகிஸ்தான் கூட வந்து பாகிஸ்தானும் சூப்பராக பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கல. சூப்பராக பவுலிங் போட்டாங்க பாகிஸ்தானு. பட் நல்ல பால்ஸில் எதுவுமே இவங்க விக்கெட் கொடுக்கல.
எல்லாமே இவங்க ரேஷ் ஷாட்ஸ் ஆடியாக விக்கெட் கொடுத்தது தான். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி தப்பை திரும்ப பண்ண மாட்டாங்க இந்தியா இன்றைக்கி. எனக்கு தெரிஞ்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டீமு, ஒரு டாப்பில் இருக்கிற டீமு கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன். பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி யூஎஸ்ஏ ஃபஸ்ட் பேட் பண்ணால் ஒரு 150 அடிப்பாங்கன்னு 140 150 அடிக்கிற கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா நல்ல பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க யூஎஸ்ஏல. மோனக் பட்டேல் இருக்கார், கவுஸ் இருக்கார், தென் வேறு ஆரன் ஜோன்ஸ் இருக்கார். ஸோ அவங்களும் ஒரு 140 150 குறையாமல் கண்டிப்பாக அடிப்பாங்க அவங்க ஃபஸ்ட் பேட்டிங் முடித்தாலும். ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கும். யார் யாரெல்லாம் இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக இன்றைக்கி ரோஹித் சர்மா ஆர் கோலி எய்தர் யாராவது ஒரு நாள் எனக்கு கண்டிப்பாக பயங்கரமாக அடிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ரோஹித் சர்மா கோலி அவங்க 2 பேரில் யாராவது ஒரு பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்புறம் மேபி ஸ்கை இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணலாம். தூபே கூட இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணலாம் டீமில் இருந்தால். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி பவுலிங்கில் பும்ரா ஆஸ்யூஷுவல் பும்ரா வந்து கண்டிப்பாக அடிப்பார். கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார் பும்ரா. ப்ளஸ் ரவீந்திர ஜடேஜா இன்றைக்கி இருந்தார்னா மேபி ஜடேஜாவோட ஃபார்ம் ஒரு பெரிய ஒரு கன்சர்னாக இருக்குது இந்தியன் டீமுக்கு. ஏன்னா ரொம்ப நாளாக ஒரு பேட்டிங்கில் பயங்கரமாக ஒரு ஸ்கோர் பண்ணலாம். முந்தி ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா சீரீஸில் அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபார்மில் வந்துட்டு இருந்தார் T20. பட் திரும்ப அது ஒரு மாதிரி டிப் ஆயிடுச்சு. மேபி இவங்க நம்ம சிஎஸ்கே ட்ரை பண்ணுற மாதிரி அவர் ஒரு 5 அந்த மாதிரி அனுப்புனா மேபி அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆடுவார். அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஜடேஜாவோட எனக்கு தெரிஞ்சு அக்ஷர் பட்டேல் இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தோணுது. அது மாதிரி அர்ஷ்தீப் இவங்களாம் தான் இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. யூஎஸ்ஏ சைடில் எனக்கு தெரிஞ்சு அந்த யூஸ்வலாக விளாட்ற ஆட்கள் தான். நேத்ரவல்கர், ஹெச்சிகே, ஆரன் ஜோன்ஸு, கவுஸு, மனங் பட்டேல் கிட்ட வந்து ஒரு பெரிய மனங் பட்டேல் பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கர காமான ஒரு ஆள மாதிரி தான் தெரியுறாரு. ரொம்ப ஒரு ரியாக்ஷன் எதுவுமே காட்டல. நல்ல ஒரு அமைதியாக ஆடுறாரு. அன்றைக்கி கூட ஒரு டென்ஷன் எடுத்துக்கல. சூப்பராக ஆடினார். ஒரே ஒரு பீட்டை தான் ஆடினார் நினைக்கிறேன், ஒரு கேட்ச் மிஸ். மற்றபடி எல்லாமே சூப்பராக ஆடினார். ஸோ மனங் பட்டேலு ஒரு பெரிய த்ரெட்டாக இருப்பார். ஏன்னா ஒரு அடாப்டான அடிக்கிறவனை நம்ம ஈஸியாக அவுட் பண்ணிடலாம். ஆனால் அமைதியாக இருந்து விளாட்றவங்களை வந்து நம்ம ரொம்ப கஷ்டம். ஏன்னா அன்றைக்கி ரிஸ்வான் கூட ஒரு ஸ்லாக் அடிக்க போய் தான் அவுட் ஆனார் பும்ரா பாலில். பட் பும்ராவோட ஒரு பெஸ்ட்டு டெலிவரி, ஒரு ஆஃப் கட்ரு. ஸோ பார்ப்போம். மனங் பட்டேல் ஆரன் ஜோன்ஸுக்கு வந்து கட்டாப்டான்னு அடிக்கிறாள். ஆரன் ஜோன்ஸ் அடிப்பாரா, இல்லை கவுஸ் ஒரு நல்ல பிளேயர் கவுஸ் அடிப்பாரா, இல்லை திடீர்னு வேறு யாராச்சும் வந்து அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி இன்றைக்கி ஒரு வேளை யூஎஸ்ஏ வந்து இந்தியா அப்செட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து இதுவரை நடந்த உலக வரலாற்றுலேயே வந்து பெரிய அப்செட்டாக இருக்குது. ஏன்னா வந்து இந்தியா சின்ன டீம் கூட வேர்ல்ட் கப்லலாம் பெருசாக தோற்றதே கிடையாது. இதுவரை எனக்கு தெரிஞ்சவரை எந்த டீம் கூட அவங்க பெருசாக தோற்றதில்லைன்னு நினைக்கிறேன் வேர்ல்ட் கப் ஸ்டேஜில். ஸோ அது ஒரு பெரிய அப்செட்டாக இருக்கும் அப்படி நடந்துச்சுன்னா. ஆனால் அது நடக்குமா? அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா இந்தியாவை பீட் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி? அப்படின்னா இந்தியாவோட பேட்டிங்கை அவங்க மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவங்கக்கிட்ட கண்டிப்பாக கெப்பாசிட்டி இருக்குது. இந்தியாவோட பேட்டிங் நல்ல பேட்டிங் தான். பட் அவங்க இருக்கிற கரண்ட் ஃபார்மை வச்சு இவங்களால கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியும். பட் இந்தியாவோட பவுலிங் லைனப்னா பும்ரா ப்ளஸ் ஹர்ஷ்தீப் இவங்க 2 பெரிய டாஸ்காக இருக்கும் அவங்க யூஎஸ்ஏ பேட்டர்ஸ்க்கு. பட் எப்படி அவங்கள சமாளித்து விளாட்றாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு பொறுத்தவரை இன்றைக்கி இந்தியா தான் ஒரு 95-98% இந்தியா தான் வின் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு அப்செட் நடந்தால் அது பெரிய மிராக்கலாக இருக்கும். யூஎஸ்ஏக்கு ஒரு பயங்கர ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஜேர்னியாக தான் இந்த T20 வேர்ல்ட் கப் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வின் பண்ணுற டீம் டேரெக்டாக சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க. இன்னொரு டீம் வந்து அடுத்த மேட்ச்சில் கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வின் கேம் மாதிரி ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு இந்தியா தோற்ற கூட பெரிய மஸ்ட் வின் மாதிரி போகாது. ஏன்னா இந்தியா கண்டிப்பாக கேனடா கூட தான் ஒரு மேட்ச் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. யூஎஸ்ஏ ஒரு அயர்லாந்து கூட மேட்ச் போகிறப்போ அவங்க மேபி அயர்லாந்து வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அவங்க திடீர்னு ஜெயிச்சிருவாங்க, திடீர்னு தோப்பாங்க. ஸோ யூஎஸ்ஏவும் இன்னும் ஒரு மேட்ச் கண்டிப்பாக ஜெயிச்சா வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்காங்க. பாகிஸ்தான் அது கனடா கூட ஜெயிச்சிட்டாங்க. ரன் ரேட்டும் 2 டீமுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை யூஎஸ்ஏ பாகிஸ்தானுக்கு. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்குறப்போ எப்படி போகுது மேட்ச்சு. யூஎஸ்ஏ நல்ல ஒரு டஃப் ஃபைட்டு தான் கொடுப்பாங்க. இன்றைக்கி ஒரு மேட்ச் நல்ல ஒரு பிளாக் போஸ்ட் மாதிரி தான் இருக்கும். நைட் 8 மணிக்கு எல்லோரும் போய் பாருங்கள். உங்களுக்கு வேறு ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.